ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லியும் தக்காளி தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். தக்காளி தண்ணி குழம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, இது மட்டும் உரிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, வெங்காயத்தையும் பூண்டையும் கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வரைக்கும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டு தண்ணி குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அது சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள், இதை வதக்கணும் இல்லையா, அதை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடும் இல்லையா, இதோட சேர்த்துடலாம். தண்ணி குழம்பு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி எல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும் போது இது மாதிரி வாங்கி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி நைட்டு டிஃபன் செய்கிறோம் இல்லையா, இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி குழம்புனா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சா மட்டும் போதும். லேசாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே இட்லி செஞ்சு வச்சுருக்கு, இட்லியோட வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த குழம்பு பாருங்கள், இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேசாக கொதிக்கணும், அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக, அதை தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.